இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச பிஎல்டிசி ஃபேன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. நான் ஸ்பீடு இப்போ 6ல் வைக்கிறேன். பக்கத்தில் 230 வோல்ட்னு இருக்குது. இது ஓரியன் ஃபேனை நான் பிஎல்டிசி ஃபேனாக மாற்றி வச்சிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கணும் மிஸ்டர் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் பழைய சீலிங் ஃபேனாக எப்படி பிஎல்டிசி ஃபேனாக மாற்ற அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு ரன் ஆகும், 230 வோல்ட்டு ரன் ஆகும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா RF டைப் ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலிமா ரன் ஆகும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா IR டைப்பில் வீடியோ போட்டிருந்தோம். அன்பாக்சிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க RF டைப்போட கிட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு அன்பாக்சிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், மேலே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அது கிளிக் பண்ணி ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அட்ரஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ரஸும் அவங்கள்ட்ட ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிடும். வித்தின் 3 டேஸில் டெலிவரி ஆகும். மேக்ஸிமம் சம் டிலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கால் பண்ணியும் சொல்லிடுவாங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணி நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஸ்க்ரூஸ் எல்லாம் கழட்டிக்கோங்க. ஸ்க்ரூஸை கழட்டின உடனே கெப்பாசிட்டர் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் 3 ஒயர் இருக்கும், காயிலேருந்து வர 3 ஒயர் இருக்கும். அந்த 3 ஒயரையும் நீங்கள் கழட்டிக்கிட்டிங்கன்னா அந்த லப்பரில் நடுவில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த சைடில் இருக்க ஒயர்லாம் கழட்டிடுங்க. கழட்டி முடிச்சதுக்கப்புறம் சென்டரில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த சென்டர் ஸ்க்ரூ கழட்டினீங்கன்னா அந்த லப்பர் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் 3 ஒயர் தான் இருக்கும். அந்த 3 ஒயரை வந்து மேல் சைட்லேருந்து உள்ளே கொடுத்தீங்கன்னா தனியாக வந்துடும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஷவுட் அவுட். பார்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, DIY ட்ரோனோட கிட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை அடினோ இல்லைனா சென்சார்ஸ் இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பர்ச்சேஸ் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், சைட்லேயும் ஷோ பண்ணுறேன். வெப்சைட்டில் என்னென்ன இருக்குன்னு ஷோ பண்ணுறேன். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இவங்க வெப்சைட்டோட நேம்னு பார்த்தீங்கன்னா ரோபோகிரிஸ்னு வெப்சைட். இவங்க வெப்சைட்டில் நான் ஆல்ரெடி ட்ரோன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ட்ரோனோட பர்ச்சேஸ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ அன்பாக்சிங் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ட்ரோனோட ஃபுல் அசம்பிங் வீடியோ ப்ளஸ் டெஸ்டிங் வீடியோ, அதுக்கப்புறம் ட்ரோனோட ஃபுல் வீடியோ அடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்குது. ஹவு டு மேக் ஏ ட்ரோன் அட் லோ பட்ஜெட் வித் கேமரா மினிமம் ஒரு 2 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. நல்லா குவாலிட்டியாக இருக்கும். நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே பர்ச்சேஸ் லிங்க் கொடுத்துருக்கேன். வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா ரோபோகிரிஸ் வெப்சைட். நீங்கள் அடினோ ரிலேட்டட் இல்லை சென்சார் ரிலேட்டடாக மோட்டரு இல்லை ட்ரோனோட பார்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்குது. நல்லா குவாலிட்டியாக வித்தின் உங்களுக்கு 3 டேஸ் இல்லைனா 4 டேஸில் டெலிவரி பண்ணிடுவாங்க. பேக்கேஜிங்கில் தான் எல்லாம் குவாலிட்டியாக இருக்குது. வாங்க, ரொம்ப வளவன்னு பேசணும். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பிஎல்டிசி ஃபேனை வந்து அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இருக்க ஒயர்லாம் தனியாக கழட்டி எடுத்துருங்க. இந்த எண்டில் கொடுத்தீங்கன்னா மேலே எண்டில் வந்துடும் ஒயரு. நீங்கள் அது கரெக்டாக பார்த்து கொடுத்துடணும். ஃபேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய ஃபேனு, பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா எத்தனை எம்எம்னு போட்டிருக்கு, ஜூம் பண்ணி காட்டுறோம். பார்த்தீங்கன்னா 1200 mm ஓரியன் பிராண்டு. நிறைய பேர் கிராம்ப்டன் ஃபேன் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா உள்ள 4 சைடு காடி இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த மேக்னெட் ரவுண்டாக இருக்குல்ல, அதேமாரி காயில் சுற்றி ஒரு ரவுண்டாக இருக்கும். அது தனியாக கழண்டு வருதா அப்படின்னு பாருங்கள். அந்தமாரி ஃபேனில் ஃபிக்ஸ் பண்ணுறது ஈஸி. ஒரு சில ஓரியன் ஃபேனில் அப்படியே அந்த ரவுண்டு வந்து மோல்டிங்லேயே இருக்கும். அதில் வந்து இந்த மேக்னெட்டை நீங்கள் தனியாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மேக்னெட்டை எடுத்து செப்பரேட்டாக தான் நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. அதனால அந்தமாரி ஃபேனுக்கு செட் ஆகாது. ஓரியன்ட்லேயே நிறையா மாடல் ஃபேன் இருக்குது. அதில் கழட்டி பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் கழட்டி செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை என்கிட்ட இதேமாரி ஃபேன் இருக்குது, இதேமாரி அச்சச்செல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ரிங்ஸ் மட்டும் இப்போ நான் தனியாக கழட்டுறேன். பாருங்கன்னா தனியாக வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா காயில் தனியாக இருக்குது. அந்த ரிங்கு மட்டும் நான் கழட்டினீங்கன்னா தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நான் அந்த 4 கார்னரில் மேக்னெட் வச்சு கரெக்டாக தேய்ச்சிட்டு மேக்னெட் ஓட்டினீங்கன்னா கரெக்டாக ஒட்டிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்காக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பேரிங் வேணால் புது பேரிங் கூட அடிச்சுக்கோங்க. நீங்கள் கடையில் கொடுத்தீங்கன்னா புது பேரிங் அடிச்சு தந்துடுவாங்க. இல்லை கடையே நீங்கள் வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் ஃபேன் டெக்னீஷியன் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண தெரியும். தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. மேக்ஸிமம் நிறையா பேர் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் என்னடா துடைக்கிறேன் அப்படின்னு கேட்குறேன். ஃபுல்லாக ஆயிலாக இருந்துச்சு. அதனால நான் வந்து கொஞ்சம் கெரோசின் எடுத்து கொஞ்சம் தொடச்சிக்கிறேன், பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கட்டும்னு. அதுக்கப்புறம் க்ரீஸ் போட்டு நல்லா வேரிங்கில் க்ரீஸ் போட்டு ஸ்ப்ரிங் வச்சிடுறேன். ஸ்ப்ரிங் வச்சதுக்கப்புறம் நீங்கள் மேக்னெட் வந்து கரெக்டாக 4 கார்னரையும் தேய்ச்சிக்கோங்க. அப்படி இல்லைனா உப்பு காயத்தை வச்சு நீங்கள் தேய்ச்சிட்டு கரெக்டாக அந்த 4 கார்னர்லேயும் மேக்னெட் உட்காருதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் மேக்னெட் எடுத்துக்கிறேன். மேக்னெட் எடுத்துகிட்டு கரெக்டாக அதுக்குள்ளே புதுதாக கரெக்டாக இருக்குது அந்த பேரிங். ஏன்னா புது பேரிங் போட்டோம். புது பேரிங்க்கு ஏற்ற மாரி அந்த கரெக்டாக அந்த காயில் உட்காருதான்னு செக் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக ரொட்டேட் பண்ணால் ரொட்டேட் ஆகுது. இதுக்கப்புறம் மேக்னெட் வந்து கரெக்டாக வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ மேக்னெட் ரொம்ப மேலே வருது, கரெக்டாக அந்த கார்னரில் உட்காரல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கார்னரில் இந்த மேக்னெட்டில் அந்த ஒயிட் கலரில் பீடிங் ஆட்டம் இருக்குல்ல, அது வந்து கரெக்டாக உட்கார்ற மாரி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படி இல்லைனா உப்பு காயம் இருந்துச்சு, சாண்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஸ்டைலில் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டைலில் பண்ணிக்கோங்க. இப்போ கார்னர்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டல. அந்தமாரி கார்னர்ஸில் போய் இந்த ஒயிட் கலர் உட்காரணும். இந்த ஒயிட் கலர் அதில் உட்கார்ந்தா மட்டும்தான் மேக்னெட் வந்து கழண்டுட்டு வராது. ஃபேன் ஓடிட்டு இருக்கும்போது மேக்னெட் தனியாக கழண்டுச்சுன்னா உங்களுக்கு சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அது கரெக்டாக இது ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபேன் கரெக்டாக செட் ஆச்சுன்னா கரெக்டாக அது பட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஓடிட்டுருக்கோம். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடிக்கு இது பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஈஸியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் நான் வந்து சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சிட்டு கரெக்டாக வச்சு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக எந்தெந்த கார்னரில் உட்காரும் அப்படின்னு வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு பென் இல்லை ஏதாவது மார்க்கர் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எந்தெந்த கார்னரில் நான் தேய்க்கணுமோ அந்தந்த கார்னர் மட்டும் நான் மார்க் பண்ணி தேய்ச்சிக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பேமெண்ட் அனுப்பிட்டு எனக்கு டிலே ஆகுது, ரொம்ப நாள் டிலே ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மேக்ஸிமம் சம் டிலே இருந்துச்சு, கொரியரில் டிலே இருந்துச்சு, இல்லை சாட்டர்டே சண்டே இல்லை லீவு ஏதாவது ஹாலிடேஸ் அப்படின்னா உங்களுக்கு டிலே ஆக தான் செய்யும். நீங்கள் பேமெண்ட்டை நினச்சி எந்த கவலையும் பட தேவையில்லை. நீங்கள் பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டீங்கனாலும் மேக்ஸிமம் உங்களுக்கு டிலே இல்லைன்னா கால் பண்ணிங்கனாலும் உடனே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். மேக்ஸிமம் சம் டிலே இருந்துச்சுனாலும் நாங்களே கால் பண்ணுவோம், இல்லைனா நீங்கள் கால் பண்ணிங்கனாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இது வந்து கொரியரில் மேக்ஸிமம் டிலே இருக்க தான் செய்யும். ஏன்னா ஸ்டாக் இல்லைனாலும் உங்களுக்கு டிலே ஆகும். நான் பார்த்தீங்கன்னா கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணி நான் அதை வந்து தேய்ச்சிக்கிறேன். அப்போ எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக டைம் கிடையாதுங்கிறதுனால கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணி நான் தேய்ச்சிக்கிறேன். மேலேயும் கீழேயும் நீங்கள் நல்லா தேய்ச்சிட்டு கரெக்டாக அந்த பீடிங்கில் உட்கார வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஆர்டர் எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிங்களாலே உங்களுக்கு குயிக்காக ரெஸ்பான்ஸ் வந்து கிளிக் டு ஆர்டர்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் பேமெண்ட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்கும். பேமெண்ட் மெத்தட் ஸ்கேனாக கூகுள் பேவா யூபிஐ ஐடியா இருக்கும். நீங்கள் அந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களோட அட்ரஸையும் நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகிரும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை வந்துடும், ஒரு ஆர்டர் ஆஸ் பிளேஸ்டு அப்படின்னு போட்டு உங்கள் நேம் போட்டு வந்துடும். இப்போ வந்து அந்த கார்னர்லாம் நல்லா உட்காந்துக்குச்சு. அதுக்கப்புறம் நான் அனபான் கம்மு போட்டு ஒட்டிக்கிறேன். அப்படி இல்லை ஃபெவிக்விக் இருந்துச்சுன்னா ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கோங்க. நடுவில் என்னத்துக்காக பேப்பர் வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த மேக்னெட்டோட அந்த காயில் ரொம்ப ஒட்டிடுச்சுன்னா ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகாது. அதுக்காக நான் நடுவில் ஒரு பேப்பர் வச்சுருக்கேன். பேப்பர் வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் அந்த பேப்பர் எடுத்துட்டிங்கன்னா மேக்னெட் கையில் ரொட்டேட் பண்ணால் ரொட்டேட் ஆகும் ஃப்ரீயாக. இது வந்து அதில் இருந்த பழைய வாசரை தான் நம்ம தொடச்சிட்டு போட்டதுனால புதுசாக தெரியுது. அவ்வளோதான். இப்போ மேலே வந்து ஃபேன் வந்து மேல் கவரை போட்டுடலாம். மேல் கவரை போட்டதுக்கப்புறம் வேலை முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஃபேன் இப்போ எப்படி கொஞ்சம் புதுசாக இருக்குது. நான் கொஞ்சம் நல்லா தொடச்சிட்டேன். தொடச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 4 கார்னர்லேயும் நட்டு போட்டால் கரெக்டாக உட்காரணும். மேலே லைட்டாக தட்டினீங்கனாலே உட்காந்துக்கும். ஃபேன் ஃபுல்லாக இப்போ டெஸ்டிங் வீடியோ முடிஞ்சிருச்சு. இப்போ டெஸ்டிங் வீடியோ பாருங்கள். ஃபேன் ஆன் பண்ணிட்டேன், நல்லா சூப்பராக ரொட்டேட் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து நான் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வித் விங்ஸோட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச பிஎல்டிசி ஃபேன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. நான் ஸ்பீடு இப்போ 6ல் வைக்கிறேன். 6ல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ ஃபேன் 6ல் வைக்கிறேன். 6ல் வச்சு ஆன் பண்ணுறேன். 6ல் வச்சாச்சு. இப்போ பாருங்கள் ஃபேன் 6ல் ஓடிட்டுருக்கு. நல்லா ஓரளவுக்கு ஃப்ளோ இருக்குது. நம்மளோட நார்மல் ஃபேன் அளவுக்கு ஓரளவுக்கு ஃப்ளோ இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது எவ்வளோ ஆர்பிஎம்னு. இது பார்த்தீங்கன்னா 360 ஆர்பிஎம். இது வந்து 12 வோல்ட்லேயும் ரன் பண்ணிக்கலாம், 230 வோல்ட்லேயும் ரன் பண்ணிக்கலாம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எப்படி நான் ரன் பண்ணுறது அதுக்கு தான் இப்போ டெஸ்டிங் போயிட்டுருக்கு. 12 வோல்ட்லேயும் 230 வோல்ட்லேயும் ரெண்டுமே அட் அ டைம் கொடுத்தா ஃபேன் ஏதாவது ப்ராப்ளம் வருமா நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது அனுப்பி விட்டுருவேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு இந்த வீடியோக்கு டார்கெட்டாக ஒரு 200 லைக் மட்டும் போட்டுருங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வந்து 230 வோல்ட் கரண்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. ஃபேன் ஸ்பீடு இவ்வளோ தான். நான் ஆர்பிஎம் மீட்டர் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஆர்பிஎம் செக் பண்ணிடுவேன். அது ஷாப்பில் இருக்குது. நான் சப்போஸ் எப்போயாச்சும் ஷாப்புக்கு போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் அடுத்த வீடியோ.